75 டேஸ் ஷார்ட் சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 6 நேற்று சண்டேன்றதுனால முக்காவாசியான நாள் கிரவுண்ட்லேயே தான் போயிருக்கும். ஆனால் இன்னைக்கு மண்டே அதனால காலங்காத்தால புக்கை எடுத்து வச்சு வச்சுட்டையும் பக்காவாக மடிச்சு வச்சுட்டேன். ஒன் சைடாக தூங்கினா என்னன்னு தெரில, ஷோல்டர் சரியான வலி. அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வேற நம்ம செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் தான் போடணும், அதுக்குள்ள சரியாகணும்ட்டு துப்பாக்கி படத்தில் கிளைமேக்ஸில் விஜய் அவரோட கை ரெடி பண்ண வரல, அதே மாதிரி நான் என் கையை ரெடி பண்ணே இருந்தேன். ஆனால் எனக்கு ரெடி தான் ஆகும். ஈவினிங் தானே ஜிம்முக்கு போவோம், அதுக்குள்ளே ரெடி ஆகிடும்ட்டு அண்ணன் காலங்காத்தால பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க போயிட்டேன். இன்னைக்கும் 2 ஆம்லேட்டு அதுக்கப்புறம் பிரெட். இந்த மாதிரி டாப் டவுன் ஷாட்லாம் அண்ணன் உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்லி தரேன். போன பல்ல கடிச்சிட்டு ஆடாமல் வீடியோ எடுக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் டிஸ்பிளேவை கச்சிடக்கூடாது. அதனால் துணியை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடணும் ஃபோனை. அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அருமையான பிஓவி ஷாட்லாம் கிடைக்கும். ஓகே, டுட்டோரியல் கிளாஸ்லாம் ஒவ்வொரு சமைச்ச பிரெட்டை சாப்பிட்டு முடிச்சு நம்ம நைட் ஷிஃப்ட்ன்றதுனால முக்கால்வாசி சன்னுக்கு எக்ஸ்போஸே ஆக மாட்டேன். ஆனால் சண்டே ஒரே ஒரு நாள் மட்டும் காலங்கத்தில் போயிட்டு ஈவினிங் வரையும் சன்லேயே காக்கா மாதிரி கரியாயிட்டு வந்துடுவேன். எந்த அளவுக்கு கரியாகனா என் கூட இருக்கிறவங்களுக்கே முக்கால்வாசி என்ன அடையாளம் தெரியாது, அந்த அளவுக்கு கரியாயிடுவேன். அப்புறம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அண்ணன் டெர்மாக்கோவில் வந்து புதுசாக ஒரு சன்ஸ்கிரீம் வாங்கியிருக்கேன். அவனை அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே லஞ்சையும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். நைட்டு தானே அப்புறம் தூங்கினேன். எதுக்கு அப்புறம் மறுபடியும் தூங்குறேன்னா இன்னைக்கு நம்மளுக்கு நைட் ஷிஃப்ட், அதனால கொஞ்சம் தூங்கி வச்சு உடனே சரியான பசி. அதனால பிரெட்டும் பீனட்டையும் ப்ரீ ஒர்க் அவுட்டாக எடுத்துட்டு அண்ணன் ஜிம்முக்கு ஸ்ட்ரைட்டாக கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போயிட்டு ஷோல்டர் எந்த நிலைமையில இருக்குன்னு பார்த்தா ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. ஆனால் ஜிம்மில் இருக்கவங்களை திரும்பி பார்த்தா 10ல் 8 பேர் ஷோல்டரும் செஸ்ட்டும் தான் போட்டுருக்காங்க. இவங்க கூட்டத்தில் மாட்டினு செஸ்ட் நான் போட்டேன்னா வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு முடிக்க முடியாதுன்ட்டு அண்ணன் ஸ்ட்ரைட்டாக பேக் ஒர்க் அவுட் போட்டேன். பேக் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா பேக் போட்டதுக்கு லைட்டாக ஷோல்டர் வலிச்சது. நல்ல வேலை ஷோல்டரும் செஸ்ட்டும் போடலன்ட்டு சந்தோஷமா அப்போ டிஃபன் கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டேன். நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.